ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு our சண்டே கிளாஸ். ப்ரைஸ் லார்ட். நம்ம சண்டே கிளாஸில் சின்ன பசங்களுக்கான ஸ்டோரீஸ், சின்ன பசங்களுக்கான பாட்டு எல்லாமே இந்த சண்டே கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக. ஒரு அண்ணா ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கப்பா. அவங்க க்ராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்தது. அவங்க திங்க் பண்ணாங்க, நம்மளை சேவ் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்பைடர்மேன் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஸ்பைடர்மேன் இங்கேருந்து அங்கே தாவுவார், இங்கேருந்து கைவிட்டால் ஸ்வைனினை வந்து தூக்கிட்டு போயிடுவார். ஓ, வாட் அ பவர்ஃபுல் மேன்! ஸ்பைடர்மேன் போல் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருந்தாரா. ஆனால் ஸ்பைடர்மேன் எப்படி வர முடியும் அப்படியும் யோசிச்சார். அந்த சூழ்நிலையில் அவர் ரோடு க்ராஸ் பண்ண முடியாமல் அங்கேயும் இங்கேயும் அவர் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தார். ஒரு நிமிஷம் அவங்க ஆண்டி சொன்னாங்க, நான் எப்பெல்லாம் பயப்படுறனோ நான் அப்போல்லாம் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவேன், அவர் என்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு. உடனே அந்த பிரதர் அவரும் தன்னை இருக்கிற இடத்துலேருந்து ஏசப்பாவை நோக்கி பார்த்தாரு. ஏசப்பா, இங்கே நிறைய வண்டி போகுது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு. உடனே ஏசப்பா அவரோட கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணார். அங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் இருந்து அவரை பாதுகாப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அவர் ஜபத்தின் நிமித்தம் அந்த அண்ணாக்கு கிடச்சிதுப்பா. உடனே அந்த டிராஃபிக் சிக்னல் மாறிச்சு, அந்த கார் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. இவர் மட்டும் ரோடை கிராஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வந்து அப்போ தான் உணர்ந்தார், இந்த ஸ்பைடர்மேன் எல்லாம் நாட் அ ரியல் ஹீரோ, நம்ம ஏசப்பா தான் ரொம்ப ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினார். இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது? இந்த வசனத்தில் இப்படியா சொல்லுது, ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பார்த்தீங்களா, ஏசப்பா நமக்காக தப்பு வைக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஸோ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஏசப்பா உங்களை பாதுகாப்பார், தப்பு வைப்பார், உங்கள் கூடவே இருக்கார். நீங்களும் கடினமான நேரத்தில், நீங்கள் பயப்படுற நேரத்தில் நீங்கள் ஏசப்பா கிட்டே கேட்கணும், ஏசப்பா எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி பறந்து காக்கிற பட்சிகளை போல் உங்களை ஏசப்பா பாதுகாப்பார். கார்ட்டூன்ஸ்லாம் நம்ம அது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, உண்மையான தேவனை மட்டும்தான் நம்ம நம்பி இருக்கணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதோ இந்த வசனத்தை நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயம் வர நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லுங்கள். நமக்காக ஒரு அக்கா வசனம் சொல்ல போகிறாங்க, நீங்களும் கற்றுக்கோங்க. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஏசாயா 31:5. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்கள் மம்மி டேடி கிட்ட நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் சண்டே கிளாஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன கதையோடு உங்களை வந்து சந்திக்கலாம். பாய். ஜெபித்துட்டே இருக்கணும், ஏசப்பா கூடவே இருக்கணும்.